ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். அந்த ஃபேஸ் பேக் பண்ண நம்ம அந்த ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் இருக்கும், ஃபேஸ் நல்லா பிரைட்டிங்கும் நல்லாவே கொடுக்குங்க. நான் இதை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சரி இது உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு இருக்குல்லங்க, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஃப்யூச்சரில் போகிற அப்டேட்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலில் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு, ஸ்கின் கேர், ஹேர் கேர் எந்த ஒரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகுங்க. நீங்கள் நம்ம சேனலில் எப்போ மிஸ் பண்ணிடாமல் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இட்லி மாவில் தோசை மாவில் என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரைச்ச மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து என் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹனி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் இருக்குங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லி நான் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. நார்மல் நம்ம ஃபேஸ்க்கு தேவையானது கொஞ்சம் நார்மலான நம்ம மாவு எப்படி அரைப்போம் தெரியுதுங்க, அந்த மாதிரி சும்மா சாஃப்டாகவே இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி மட்டும் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. எனக்கு தண்ணியே தேவைப்படாது. ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து தண்ணி வந்து அரைச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து தண்ணியை ஊற்ற மாட்டோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லி அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். அச்சோ சாரி, கீழே போட்டுட்டேன் கொஞ்சம். ஓகே, அதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அதை லைட்டாக கீழே கொட்டிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேஸ்க்கு இது போதும். சரி, இது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறேன். அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். இதில் அப்ளை பண்ண பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அரிசி மாவில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அரிசி மாவில் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்னிங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்க டர்ட்டு அது எல்லாமே ரிமூவ் பண்ணும். அதில் வந்து ஸ்பாட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி ஹனியில் வந்து நமக்கு ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்குங்க. ஒரு நிமிஷம், நான் வந்து இந்த ஸ்பூன் எப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் கையை அப்ளை பண்ணிக்கலாம். அது லைட்டாக ஒட்டியிருக்குமே சொல்லி தொடச்சேன், பட் இருந்தாலும் நமக்கு செட் ஆகலை. நம்ம எப்பவும் போல் ஹேண்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் எதில் விட்டேன்? ஹனியில் வந்து பார்த்திங்கன்னா, ஹனியில் வந்து ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவிங் கொடுக்கும், அதே மாதிரி பிரைட்னிங்கும் கொடுக்கும். நம்ம வெறும் ஹனியை கூட நம்ம டெய்லி வந்து நைட் டைம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, ஸ்கின் வந்து செம்மையாக ரொம்பவே க்ளோவிங்காக இருக்குங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதையும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது நான் ஒரு 2 வீக்ஸ் ட்ரை பண்ணேங்க. அப்ளை பண்ணிவிட்டு சரி இதை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அப்ளை அதுக்கப்புறமா தான், ஏன்னா எதுவுமே ட்ரை பண்ணாமல் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் ரிசல்ட்டே கிடைக்கலன்னு சொல்வீங்க. அதனால தான் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி தான் நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்வேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும்.
இப்போ ஃபேஸ் ஃபுல்லாகவே இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கடையில் கூட மாவு வாங்கி பண்ணுவீங்க. ஆனால் அது வந்து நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. நம்ம வீட்டிலேயே மாவு அரைக்கிறனால நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு சிலவங்க வந்து வெந்தயம் சேர்ப்பாங்க, வெந்தயம் சேர்க்காம இருப்பாங்க. நாங்கள் வந்து வெந்தயம்லாம் இதில் போட மாட்டோம். வெறும் உளுந்து அரிசி எப்பவும் நார்மலாக தான். பட் ஒரு சிலவங்க வந்து பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். என் ஃபேஸ் தெரியுதா? இப்போ வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கண்ணுக்கு மேலே கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம வந்து டெய்லியுமே நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. டெய்லி நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி க்ளோவிங்காகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நேச்சுரல் தோசை மாவு வந்து நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறது அது நேச்சுரல் தான். நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி இருக்கும். ஃபேஸும் நல்ல க்ளோவிங் கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்னிங்கும் கொடுக்குங்க. இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்டு, அது மாதிரி ஆன்டி விக்னிங், இந்த சுருக்கமாக வரும்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட நல்லாவே க்யூர் ஆகுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ வந்து நிறையவே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு லேயராக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கோலம் மாவு மாதிரி போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, அப்ளை பண்ணிட்டேங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா காயட்டும். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேஸில் அப்படியே விட்டுறலாங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி டவுட்டில் தான் பண்ணேன். பட் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு மேஜிக்கல் ஃபேஸ் பேக்னே சொல்லலாங்க. இதில் ஏன்னா ரைஸு, ஹனி வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் மில்க்கு வேறு ஆட் பண்ணியிருக்கோமா. மில்கில் ஏற்கனவே நம்ம டர்ட்டு ரிமூவ் ஆகும். அதுமாதிரி ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவிங் ஆகும். அதனால் நான் சூப்பர் இன்க்ரீடியன்ஸில் போட்டு நம்ம நேச்சுரலாகவே ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்னிங் ஆச்சு. அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு ரிசல்ட் என்னென்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் எப்போ யூஸ் பண்ண சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா தெரிஞ்சு மார்னிங் வந்து முடியாது. அதனால் ஒரு சில ஒர்க் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அந்த அவசரத்துக்குனால மார்னிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நமக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறது தான். பட் என்னோடய ப்ரிஃபரேஷன் பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைம் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். நமக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே கேர் பண்ணிக்கலாம். நான் இப்போ தம்பி தூங்கிட்டு இருக்கனால தான் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என் ஃபேஸை பார்க்கலாம். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா உங்களுக்கே தெரியும், நல்லா ட்ரை ஆகி தான் இருக்குது பாருங்கள். இந்த டைமில் எனக்கு லைட்டாக அரிசி மாவுதுனால நம்ம ஃபேஸில் நல்லாவே இழுத்து பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து வாட்ரு எடுத்துக்கோ. நான் வந்து வாட்டர் எடுத்துருக்கேன். வாட்டர் எடுத்து லைட்டாக ஃபேஸில் வச்சு இப்போ நல்லா மசாஜ் மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா இந்த எல்லா சைடும் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்ருங்க.
நான் நோஸ் ஏரியாவில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்குவோம். ஏன்னா அதில் ஒயிட் ஹெட்டும் இருக்கும், பிளாக் ஹெட்டும் இருக்கும். அதனால் நல்லா அதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. மூக்குலேயும் சரி, நம்ம சின்லேயும் சரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்க வந்து நான் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஸ்பீடாலாம் பண்ணலை, ஸ்லோவாக தான் பண்ணுறேன். நான் ஸ்பீடு வந்து நான் அந்த வீடியோவில் எடுத்து வச்சுருப்பேன். பட் நான் வந்து ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும். மாவு வாயில் போய்ட்டு அதோட நல்ல இனிப்பாக வேறு இருக்குது. பால் வேறு ஹனியும் சேர்த்துருக்கோமோ, நல்ல அது வேறு இனிப்பாக இருக்குது. அதனால் அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடுறேன். ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஸ்கின் வந்து நல்லாவே இங்கெல்லாம் ஷைனிங்காகவும் இருக்குது, க்ளோனஸ் கொடுத்துருக்கு. ஸ்கின் வந்து நல்லா முன்னைக்கு இப்போ பார்க்கும்போது வீடியோஸ்க்கு முன்னாடி நான் பேசும்போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என் ஸ்கின் வந்து இப்போ பார்க்க நல்லாவே க்ளோவிங்காகவும் இருக்கும், ப்ரைட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற ரெமடியை வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எங்கே ஒரு காஸ்ட் வேஸ்ட்டுமே இல்லைங்க. நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுற ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவு, இட்லி மாவு ஏதோ ஒன்றுத்தில் வந்து நீங்கள் பண்ணாலே போதும். நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நான் வந்து டெய்லியுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னும் டெய்லியுமே ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஸ்கின்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் வந்து பிளாக் டெட்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கீழே வந்து நல்லா க்ளீன் பண்ணி இருக்கும், க்ளீனிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டிவேஜ் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா யங்காகவே வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். இதை வந்து மறந்துடாதீங்க. இதை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். என் ஸ்கின்னை வந்து நல்லாவே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஸ்கின் எப்படி நல்லா க்ளோவிங்காக இருக்கும். என் ஃபேஸே நல்லா இப்போ க்ளோவிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் நம்ம சேனலில் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.